ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, மதர் டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்குது, அதை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதுக்கான விடை சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான ரிசல்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது, இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்குதா, நீங்கள் தான் அதுக்கான முகாந்தரதாரரா அப்படிங்கிறத உறுதி செய்கிற ஒரு டாக்குமெண்ட். இது இல்லாமல் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல யாரும் வாங்க மாட்டாங்க, அதுக்கு கடனும் கிடைக்காது. அதனால இதை யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இந்த மதர் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்கள் வரும். முதல்ல ஈஸி செயின் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கும். மதர் டாக்குமெண்ட் இல்லாமல் விற்கலாமா அப்படின்னு கேட்டால் விற்கலாம், ஆனால் சேஃப் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் பின்னால் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ஒரு நிலம் இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படிங்கிறதான். இந்த சேனலில் நாங்கள் நிறையா அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்கள் அடுத்த தலைமுறை தாண்டி நிலம் வாங்க நினைக்கிற அனைத்து நபர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.